ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 3 சாக்கெட் 3 சுவிட்சு ஜங்ஷன் பாக்ஸு. நம்ம வந்து ரெடிமேடாக வாங்குறதுடைய இந்தமாரி வாங்கி செஞ்சு போட்டோமா நல்ல பயன் தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அயன் பாக்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அது போல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒயர் பாருங்கள். அதேமாரி வந்து மேலே போடுற ப்ளக்கும் நீங்கள் வந்து 15 ஆம்ஸ் 16 ஆம்ஸ் இப்போது வந்துச்சு, 20 ஆம்ஸும் வரும். அந்தமாரி மேலே அந்த ப்ளக்கு டாப்பு போட்டுங்க. ஒயர் வந்து 2.5 ஒயர் போட்டுங்க. எர்த்து வந்து 1.5 போட்டுங்க. இது வந்து நீங்கள் ஹெவியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், மோட்ரு போட்டுக்கலாம், கட்டிங் மிஷினு அதுபோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நீங்கள் இந்தமாரி ஒயர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் அதிகமாக வரும், ரொம்ப நாள் வரும். நீங்கள் ரெடிமேட் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒயரும் சீக்கிரமாக போயிடும், அந்த ப்ளக் பாயிண்ட்டுங்களும் சீக்கிரமாக போயிடும். பாருங்கள், ஒயரில் வந்து ஒரு முச்சு போட்டிங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் வெளியே வராது. அந்த முச்சு போடாததுனால தான் அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே வந்து என்ன ஆயிடுதுன்னா சில டைமில் வந்து ஒயருங்க வந்து லூஸ் ஆகிடும் உள்ள பாக்ஸ் உள்ள. அதனால் வந்து பாக்ஸ் போயிடுச்சுன்னு நினச்சிக்குவாங்க சில பேர். கரெக்டாக அந்த முச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹோல்ஸ் வந்து கரெக்டாக சைஸாக போட்டுங்க. அப்போ தான் அந்த முச்சு வெளியே வராமல் இருக்கும், ஒயரும் வெளியே வராமல் இருக்கும். இது வந்து எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எர்த்து ஜங்ஷன் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எர்த்து கொடுத்துங்க. நான் எப்போவுமே எங்கள் வீடு ஒயரிங் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு வந்து எர்த்து கொடுத்துருவேன். எல்லாமே ஃபஸ்ட்டு எர்த்து, நியூட்ரலு, அப்புறம் தான் லாஸ்ட்டு தான் ஃபேஸு கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறதுடைய இந்த மாதிரி எர்த்துலேருந்து கொடுத்துன்னு போனால் நல்லது. நல்லா பார்த்துங்க. சாக்கெட்டில் மேலே எர்த்து ஃபுல்லாக அப்படியே எர்த்து கொடுத்துட வேண்டியது தான். இது வந்து நீங்கள் ஒயரிங் பண்ணுறப்போ எப்போவுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து பண்ணுறது வந்து எலக்ட்ரிஷியன். நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இருந்தால் இதுமாரி பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கற்றுக்குறவங்களா இருந்தால், புதுசாக கற்றுக்குறவங்களா இருந்தால் கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு, தயவுசெய்து கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைனா எலக்ட்ரிஷியன் யாருனா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூட கேட்டு கூட நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா கரண்ட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளம்பிங் வேலை செய்யணும்னு வச்சுங்களேன், யார் வேணாலும் செஞ்சிடலாம். அந்த ப்ளம்பிங் வேலை வந்து செய்யலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும், ஆனால் செய்யலாம். ஆனால் கரண்ட்டு வேலைன்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். எப்பவுமே வந்து எர்த்தில் கூட கரண்ட் வரும். ஒரு வீட்டில் வந்து எர்த்து இல்லாமல் கூட எர்த்தில் கூட கரண்ட் வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜு, இந்த வாஷிங் மிஷினு, ஏசி அது போல் போடுறப்போ எர்த்து இல்லைனா, எர்த்து வீக்காக இருந்தாலும் சரி, எர்த்து இல்லைனாலும் சரி, கரண்ட் வந்து ரிட்டர்ன் வரும். அப்போ வந்து எர்த்துலேயும் ஷாக் அடிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே இந்த கரண்ட்டு வேலை செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க. டெஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு செய்யுங்க. அது வந்து கரண்ட் வருதா இல்லைன்ட்டு. நியூட்ரலில் கூட இதோ பாருங்கள், நியூட்ரல் போடுறோம் பாருங்கள். ரெண்டாவது நியூட்ரல் வந்து சாக்கெட்டில் வந்து அங்கே எண்ணு போட்டிருக்கோம், லைன் வந்து எல் போட்டிருக்கோம். சாக்கெட் அந்த இடத்துல போடுறோங்கள, ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்து எண்ணு போட்டிருக்கோம். கீழே எண்ணில் வந்து நியூட்ரல் கொடுத்துங்க. நியூட்ரலில் கூட கரண்ட் வரும். நீங்கள் நியூட்ரல் வந்து ரிட்டர்ன் ஆச்சுங்கன்னா, பாதியில் வந்து கட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நியூட்ரலில் வந்து கரண்ட் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, எந்த வேலையாக இருந்தாலும் கரண்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அதுமாரி நீங்கள் கனெக்ஷன் அந்த ஹோல்ஸில் கனெக்ஷன் கொடுக்குறப்ப கூட நல்லா கரெக்டாக ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு நல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணிங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிதும்பலாக அந்த காப்பர்லாம் வெளியே வரா மாதிரி அந்தமாரி கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் சுத்தமாக செய்யணும், கொஞ்சம் கரெக்டாகவும் செஞ்சுக்கணும். அதான் ரொம்ப சிதும்பலாக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அப்படியே வேலை வந்து கொஞ்சம் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, கரெக்டாக செய்யணும். நியூட்ரலில் வந்து கரண்ட்டு ரிட்டர்ன் ஆச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் வந்து நம்ம கையை வச்சாலும் ஷாக் வந்து அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூட்ரல் கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூட்ரல் எடுத்துன்னு போய்ட்டு ஃபேஸில் குத்துருவாங்க மேலே. இப்போ இது எடுத்துன்னு போய்ட்டு நியூட்ரல் பிளாக் இருக்குங்களே, வெளியே பெரிய ஒயர் போதுங்களே, அந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறதுல வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேஸில் குத்துருவாங்க. அப்போ நியூட்ரலில் வந்து நான்
சுவிட்சு போடாததுனால இங்கே பாருங்கள், சுவிட்சு கண்ட்ரோல் கிடையாது, நியூட்ரல் கண்ட்ரோல் எப்போவுமே. சுவிட்சு போடாததுனால என்ன ஆகும்னா, எப்பவுமே வந்து கரண்ட்டு வந்துகிட்டே இருக்கும் டைரெக்டாக. சுவிட்சு போட்டாலும் சுவிட்சு போடலனாலும் கரண்ட்டு டைரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வேறு எதனா ப்ளக் பண்ணிங்கன்னா, இப்போ மிக்ஸியோ கிரைண்டரோ இல்லை அயன் பாக்ஸோ ப்ளக் பண்ணிங்கன்னா, நியூட்ரலில் கரண்ட் வரதுனால ஃபுல்லாகவே ரிட்டர்ன் ஆகி இந்த சுவிட்சில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் கண்ட்ரோல், அதில் நியூட்ரல் குத்துருவாங்க, இந்த நியூட்ரல் வந்து ஃபேஸை குத்துருவாங்க. அப்போனா அவனா ரிட்டர்ன் ஆகி சுவிட்ச் வரைக்கும் அந்த ஃபேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும், லைன் வந்து ரிட்டர்ன் வரும். அப்போ வந்து ஷாக் வந்து அதிகமாக அடிக்கும். நம்ம வந்து அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால் இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் வந்து நீங்கள் ஃபேஸில் கரெக்டாக சுவிட்சில் கீழே வந்து கொடுத்துங்க. கரெக்டாக இந்த ஃபேஸ் ஒயர் வந்து கரெக்டாக லூஸ் ஆகாத மாரி இந்த சுவிட்சுடைய ஸ்க்ரூ வந்து நல்லா லூஸ் பண்ணிட்டு கரெக்டாக முறுக்கிட்டு, சிதம்லாம் வரக்கூடாது. அங்கே பாருங்கள், காப்பர் வந்து நல்லா முறுக்கிட்டு நல்லா உள்ள விடணும். டைட் பண்ணிங்க நல்லா. அதுக்கப்புறம் வந்து சுவிட்சு கண்ட்ரோல், சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரு சாக்கெட்டுக்கு எடுத்துமே கொடுக்கணும். சுவிட்சுக்கு மேலேயும் சாக்கெட்டில் வந்து எல்லையும் கொடுக்கணும். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நியூட்ரலில் வந்து ஃபேஸு குத்துறாதீங்க. ஃபேஸில் தான் இருக்கணும், நியூட்ரல் தான் இருக்கணும். எர்த்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எது போட்டாலும் கண்டிப்பாக எர்த்து இருக்கணும். எல்லா பொருளுக்குமே எர்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மீட்ரு பாக்ஸில் வந்து மீட்டருக்கு எர்த்து குத்து வச்சுருப்பாங்க. மெயின் சுவிட்ச் இருக்குது பாருங்கள், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறல வீட்டுக்கு, அதுக்கும் எர்த்து குத்து வச்சுருப்பாங்க. அந்தமாரி வந்து ஃபஸ்ட்லாம் ஃபீஸ் கேரியர் வந்து கட் அவுட்ரு கேரியர் வரும். மேலே வந்து இது வந்து இரும்பில் வந்து டோர் மாரி செஞ்சு அது உள்ள ஃபீஸ் கேரியர் இருக்கும், கட் அவுட்ரு கேரியர். அதில் வந்து இரும்பில் வந்து மேலே என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டல், அதில் வந்து அதுலேயும் எர்த்து குத்து வச்சுருப்பாங்க. அதனால் அந்த எர்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாரி எர்த்து நீங்கள் போடுறப்போ கீழே பூமியில் போடுறப்போ கரெக்டாக போடணும். கரெக்டான இடத்துல மண்ணுக்கிற இடத்துல போடுங்க. கல்லுக்கிற இடத்துல, அந்த பாறைக்கிற இடத்துல, அதுமாரி இடத்துல போட்டிங்கன்னா எர்த்து கண்டிப்பாக கிடைக்காது. சும்மானாலும் ஒரு கம்பி சொருகி வச்சுட்டு எர்த்து போடணுன்னா போட முடியாது. அதுமாரி போட்டிங்கன்னா சில பொருள் உங்கள் வீட்டில் வந்து லோடு ஏற்றுறப்போ, சப்போஸ் இப்போ வந்து வீடு மட்டும் ஒரு ஃபேனு, லைட்டு, டிவி மட்டும் ஓடுதுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இந்தமாரி போடுறப்பெல்லாம் வந்து எர்த்து வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். அதனால் எர்த்து வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணிங்க. இதுமாரி ஜங்ஷன் பாக்ஸில் வந்து சில பேர் வந்து இந்த எர்த்து ஒயரே போட மாட்டாங்க, போடாத ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து தவறு. எப்பவுமே எர்த்து எல்லா இடத்துலையுமே எர்த்து இருக்கணும். பாருங்கள், சுவிட்சிலேருந்து சாக்கெட்டுக்கு கொடுத்துட்டோமா, அவ்வளோதான். உங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோ வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எர்த்து ஒயரு மேலே 3த்தையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நியூட்ரல் ஒயரு, நியூட்ரல் 3யும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸு சுவிட்சில் கீழே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து சுவிட்சு கண்ட்ரோல் சாக்கெட்டுக்கு ஃபேஸு, அதை வந்து என்ன பண்ணணும், சுவிட்சுக்கு மேலேயும் சாக்கெட்டில் எல்லுன்னு போட்டிருக்கோம், அந்த இடத்துலையும் கொடுத்துருங்க. பாருங்கள், எப்பவுமே இந்தமாரி ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து நல்ல போர்டாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 15 ஆம்ஸு, நீங்கள் 5 ஆம்ஸ் கூட வாங்கி போட்டு 5 ஆம்ஸுக்கு தேவையானது யூஸ் பண்ணலாம். நீங்கள் 5 ஆம்ஸ் போர்டு பண்ணாலும் இப்போ 3 சாக்கெட் 3 சுவிட்ச் வருதுங்கன்னா அதில் 2 சாக்கெட் வந்து 5 ஆம்ஸ் வைங்க, ஒரு சாக்கெட் வந்து 15 ஆம்ஸ் வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். எப்பவுமே 2.5 ஒயர் வந்து போட்டு யூஸ் பண்ணிங்க. 1.5 போடுறதுக்கு 2.5 ஒயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வரும், நல்லா ஹெவியாகவும் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ரொம்ப ஹெவி போயிடாதீங்க, மீடியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து 15 ஆம்ஸ்ன்றதுல எல்லாம் 20 ஆம்ஸு அந்தமாரி ஆயிடுச்சு. 20 ஆம்ஸ் வச்சு 20 ஆம்ஸ் சாக்கெட்டு. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறப்போ ஒயர் வந்து மாட்டுதான் நல்லா பார்த்துங்க. நான் ஒயர் வந்து இந்த கீழே வந்து பாக்ஸில் வந்து மாட்டுறப்போ மாட்டிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து
நாளடைவில் என்ன ஆகும்னா அந்த ஒயர் வந்து கட் ஆகும். ஹீட் ஆகி கட் ஆகி அதிலே கரண்ட் லீக்கேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். நீங்கள் எந்த எலக்ட்ரிக்கில் வேலை செஞ்சாலும் தயவு செஞ்சு கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க. இந்த எலக்ட்ரிக்கல் வேலை மட்டும் எப்போவுமே நம்ம வந்து எப்படி செய்யணும், கொஞ்சம் உஷாராக செய்யணும், ஜாக்கிரதையாக செய்யணும். மறுபடியும் சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க. பாருங்கள், ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டு பிவிசி மேலே ஃபஸ்ட்டு மேலே லாக் பண்ணிட்டு கீழே திரும்ப லாக் ஆகிடும். சில பேர் வந்து இதை லாக் பண்ண தெரியாத இருப்பாங்க. இனிமேல் மேலே வந்து ஹோல்ஸில் விட்டு கீழே அப்படியே போட்டு ஒரு கீழே ஒரு ஐத்தினா போதும், அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. பாருங்கள், செக் பண்ணிடலாங்களா? எப்பவுமே வந்து சுவிட்ச் வந்து இந்த சைடுன்னு தான் ஸ்டார்ட் ஆகணும். எப்பவுமே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டில் சுவிட்ச் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாக்கெட் இருக்கட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடு இந்த லாஸ்ட்லேருந்து சுவிட்ச் வரும், அந்தமாரி வரக்கூடாது. எப்பவுமே ஃபஸ்ட்டு சுவிட்சு ஸ்டார்டிங்கில் இப்போ ஜங்ஷன் பாக்ஸ் இதுமாரி நம்ம கீ வச்சு யூஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சுவிட்சு, ரெண்டாவது சாக்கெட்டு, ஃபஸ்ட்டு சுவிட்சு, ரெண்டாவது சாக்கெட்டு, இன்னொரு ஃபஸ்ட்டு சுவிட்சு, ரெண்டாவது சாக்கெட்டு, அப்படி தான் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சைடு இந்த சுவிட்சு போட்டு வந்துட்டு இந்த சைடு சாக்கெட் போட்டுருவாங்க. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், சுவிட்சு போட்டால் தான் கரண்ட் வரணும். சுவிட்சு போட்டால் தான் கரண்ட் வருதுன்னா நியூட்ரலு மாறி இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகணும், ஆஃப் ஆகுது பாருங்கள், அந்தமாரி வந்து ஆஃப் ஆகணும். சுவிட்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வரணும். சுவிட்சு போடாமல் கரண்ட் வந்துச்சுன்னா நியூட்ரல் வருதுன்னு அர்த்தம். அதை மாற்றிணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறேன். லைட்டு போட்டு எரியுதுங்களா? மூணுமே செக் பண்ணிடலாம். இது வந்து 3 பின் டாப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 பின் டாப் போடணுன்னா மேலே லாக் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். அதனால தான் டெஸ்ட் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு போடுறேன். பாருங்கள், சில பேர் வந்து குச்சி வச்சு வேறு எதனா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அந்த சாக்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, ஹோல்ஸில் விட்டு நீக்குவாங்க. அதுமாரி பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு டெஸ்டர் ஒன்று வாங்கி வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் எர்த்தில் கூட லீக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு டெஸ்ட் ஒன்று வாங்கி வச்சுன்னு அதில் வந்து அந்த சாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 2 பின் போடுறதா போடுங்க. 3 பின்னாக இருந்தால் அப்படியே என்ன ஆகிடும்னா ஒன்றே அப்படியே ப்ரெஸ் பண்ணோமா உள்ளே போய்டும். 3 பின் பிரச்சனை இல்லை. டாப்பில் வந்து 15 ஆம்ஸ் போட்டுங்க. பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஒயர் வேணுமோ அவ்வளோ ஒயர் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றிங்க.